ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ரேஷன் பொருளை வச்சு ஒரு இடியாப்பம் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரேஷனில் போகிற புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நான் 4 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். 4க்கு 2 டம்ளர் பச்சரிசி. பச்சரிசி வந்து 2 டம்ளர். 4 டம்ளர் புழுங்கல் அரிசினா இதில் வந்து 2 டம்ளர் பச்சரிசி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா சுத்தமாக, அதாவது இன்னொரு கப்பு போட போகிறேன். ரெண்டுத்தையும் நல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு ஒன்று போட்டுடுறேன். அதையும் இப்போ நல்லா சுத்தமாக கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு வேஷ்டியில் நல்லா காய வச்சு நான் வந்து இதை நல்லா காய வச்ச பிறகு இடியாப்பத்துக்கு எப்படி பக்குவத்தில் வந்து அரிசி இருக்கணும், அது எப்படி அரைச்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நல்லா காஞ்சிருச்சு. இடியாப்பத்துக்குன்றதுனால வந்து நல்லா முடமுடன்னு காஞ்சிருச்சு. அதனால் பச்சரிசியும் கலந்து போட்டால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் வெறும் புழுங்கல் அரிசியாக போடாமல் இது 4 இது 2 கிளாஸ் பச்சரிசி 4 கப்பு புழுங்கல் அரிசி. இது வந்து நல்லா காய வச்சிட்டேன். 2 நாளாக நல்லா முடமுடன்னு காஞ்சிருக்கு. இப்போ மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். நான் பவுட்ரு பண்ணோன்னே காட்டுறேன். அவ்வளோதாங்க, மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு. மிஷின்லேயே அரைச்சிட்டேன். நான் வந்து கொஞ்சம் கூட தான் போட்டேன். இப்போ 1.5 கிலோ வரும் அது கணக்கு. மாவு பாருங்கள், அப்படியே நைஸாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பட்டு மாதிரி. இப்போ இதில் வந்து புழுங்கல் அரிசி பியூராக போடாமல் நான் ஏன் 2 கிளாஸ் போட்டேன்னா நம்மளுக்கு அப்படியே நூல் நூலாக வரும். நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு வந்து கம்பி மாதிரி உடையவே உடையாது. பியூராக வந்து பச்சரிசியாக போடாமல் புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசிலையும் சூப்பராக சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க, இது எவ்வளோ தண்ணி வச்சு எப்படி கலக்கலான்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு 1 டம்ளர் அளவு செய்து காமிக்கிறேன். கொஞ்சமாக 1 டம்ளர் மாவு எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில், அதே அளவு டம்ளரில் இன்னும் 1 டம்ளர் தண்ணி. இப்போ இந்த டம்ளர் தண்ணியில் சட்டி வச்சுருங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடு ஏறட்டும். இதில் 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் வந்து நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிப்போம். காயட்டும், நல்லா கலக்கி விட்டுடலாம். உப்பு கரையட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. கொதி நிலை அடங்கிடணும். இப்போ இந்த மாவை வந்து இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு கைவிடாமல் அப்படியே கலக்கிங்க. இந்த 1 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறினவனுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது சூடு கொஞ்சம் ஆறினோன்னா நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடலாம் கையிலையே. நல்லா வந்து கையில் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கையில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் எடுத்துக்கங்க. நெய்யாச்சும் ஆயிலாச்சும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கையில் ஒட்டாது. கொஞ்ச நேரம் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். அப்படி அமுக்குனா அப்படி சாஃப்டாக போகணும். அவ்வளோதான், இடியாப்பம் மாவு ரெடி. இப்போ எடுத்து பிழிஞ்சிடலாம். இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த மாவு ஜல்லடையில் வர ஒரு பிளேட் ஒன்று இருக்குது. நீங்கள் இட்லி தட்டிலே கூட பிழிஞ்சிடலாம். நான் 2 மாடலாக வந்து பிழிய போகிறேன். இப்போ இதில் வச்சுப்போம். வச்சுட்டு குழலில் வந்து மாவை போட்டுக்கலாம். குழலில் மாவை போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அப்படியே வந்து ஒரு லேயராக போட்டுடலாம்.
அதுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சுக்கலாம். இது உள்ளே போகுது. இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மேலே வச்சுருவோம். இப்போ இது மேலே பிழிஞ்சிடலாம். நான் ஒருத்தருக்கு தாங்க செய்கிறேன். கொஞ்சமாக சும்மா லைட்டாக வந்து லேசாக ஒரு சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். அப்படியே அவ்வளோதாங்க. கீழே ஒன்றும் மேலே ஒரு 5 இடியாப்பமும் ஒரு கிளாஸ் மாவுக்கு பிழிஞ்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இட்லி வைக்கிற அதே டைமிங் தாங்க. ஒரு 6 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 6 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சா பார்ப்போம். நல்லா வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். அந்த தட்டி எடுத்துடலாம். இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. அது அப்படியே தட்டிடலாம். அவ்வளோதாங்க. இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் இருக்கிறதும் எடுத்துடலாம். சும்மா ஏதோ ஒன்று தாங்க பிழிஞ்சேன். ஷேப்பெல்லாம் பிழியல. இது லைட்டாக நம்ம எண்ணெய் தடவினோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், ஒரு டம்ளர் மாவுக்கு இவ்வளோதாங்க வரும். அவ்வளோதாங்க. ரேஷன் அரிசியை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இப்படியும் நம்ம வந்து செய்து சாப்பிட்லாம். வெறும் பச்சரிசியாக இல்லாமல் புழுங்கல் அரிசிலையும் செய்யலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்கும். தேங்காய் துருவலும் நாட்டு சர்க்கரையும் போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்லாம். உதுத்தா மாதிரியும் நம்ம பிழியலாம். இடியாப்பமும் பிழியலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.